ஸ்ரீ மீனாட்சி மேந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அமாவாசையோட சிறப்புகள் என்ன, இந்த நாள்ல என்னெல்லாம் செய்யலாம், என்ன மாதிரியான தானங்கள் கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சமுன் சென்று பொற்பாதம் பணிந்த பாரில் பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஒவ்வொரு தமிழ் மாதத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒருக்கு அமாவாசை பௌர்ணமி திதிகள் மாறி மாறி வரும். இதோட சிறப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்பிறை நாட்களாகவும், பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்களும் தேய்பிறை நாட்களாகவும் வந்து கணிக்கப்படுகிறது. இந்த வளர்பிறை நாட்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் நேரெதிரில் சந்திக்கிற நாள் வந்து அமாவாசை. இதற்கப்புறமாக வரக்கூடிய நாட்கள்ல சந்திர பகவான் வளர்ந்து 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 பௌர்ணமி ஆவார். அதற்கப்புறமாக வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய 15 நாட்கள் தேய்பிறை நாட்கள். சரிங்களா? அப்ப இந்த 15 நாட்கள்ல என்னெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, சந்திர பகவான் வளர்ந்து வளர்ந்து வந்து வரக்கூடிய நாள் அப்படின்னால இந்த வளர்பிறை நாட்கள்ல நீங்க என்ன செஞ்சாலும் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். புதிய தொழில் தொடங்குறோம், புதுசா வீடு கட்டுறோம், புதிய வாகனம் வாங்குறோம் அப்படின்றதெல்லாம் நீங்க செய்யும் போது இந்த அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லா மாத அமாவாசையிலும் நீங்க செய்யலாம். அந்த மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசையில வரக்கூடிய நாட்கள், அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 15 நாட்கள்ல நீங்க செய்ய 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 உங்களுக்கு வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும். அதான் வந்து இந்த அமாவாசையோட தனிச்சிறப்பு. ஏன்னா சந்திர பகவான் வளர்ந்து அவர் வந்து பௌர்ணமி ஆவார். அதுக்கப்புறமாக சந்திர பகவான் தேய்ந்து அமாவாசை ஆவார். இதான் வந்து இதோட கணக்கு. இந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பிதுர் தர்ப்பணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இந்த எல்லா அமாவாசைகளுக்கும் நம்ம வந்து பிதர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும். நம்மளால முடியாது, வேலைச்சூழல், அதுக்கப்புறமாக அலுவலகத்துக்கு போகணும், அதுக்கப்புறமாக நமக்கு வந்து இருக்கக்கூடிய நிறைய கடமைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலைகள்ல வந்து எல்லா மாதங்களையும் வந்து தர்ப்பணம் பண்ண முடியாது. இதுல இருந்து ரொம்ப முக்கியமான 3 அமாவாசைகள் உண்டு. அதுல முதல் அமாவாசை ஆடி அமாவாசை, அதற்கப்புறமாக புரட்டாசி அமாவாசை, அதற்கப்புறமாக தை அமாவாசை. இந்த 3 அமாவாசையிலும் கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு அவங்களை நினைச்சு 2 பேருக்கு அன்னதானம் கொடுத்து நம்ம வந்து விரதம் முடிக்கணுன்றதான் அந்த அமாவாசையோட சிறப்பு. அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு உங்க வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு, அதுக்கு முதல் நாள் வீடெல்லாம் நீங்க சுத்தப்படுத்தி முடிச்சுட்டு சுத்தமான தண்ணியில சுத்தமான காய்கறிகள், புதுசா காய்கறிகள் வாங்கி அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த பதார்த்தங்கள்லாம் தயாரிச்சு வச்சுட்டு பக்கத்துல கூடிய சிவன் கோவிலையோ ஆத்தங்கரை ஓரங்களையோ போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு, தர்ப்பணம் கொடுக்குறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய அப்பான்னு சொல்லி 7 தலைமுறைக்கும் தர்ப்பணம் கொடுப்பாங்க. அந்த புரோகிதர் மந்திரம் சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவாரு, இன்னார் இந்த தேதியில இந்த நாட்கள்ல இன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்காரு, இவரோட 7 தலைமுறைகள், இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7 தலைமுறைகள் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்களும் வந்து இந்த தர்ப்பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ப்பணம் கொடுப்பாரு. அதுதான் தர்ப்பணத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். கண்டிப்பாக அதுக்குதான் தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லுது. ஏன்னா நம்ம வந்து நம்ம அப்பாக்காக விரதம் இருப்போம், நம்ம அம்மாக்காக இருப்போம், நம்மளுடைய மாமனார் மாமியாருக்காக இருப்போம். ஆனா நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் போது நம்ம விரதமா மட்டும் இருக்கும்போது இவங்களுக்காக தான் நம்ம விரதமா இருப்போம். ஆனா தர்ப்பணமா நம்ம கொடுக்கும்போது, நம்ம அப்பாவுக்கு கொடுக்கும்போது நம்ம அப்பா, அப்ப அவருடைய அப்பா, அதுக்கப்புறம் நம்மளுடைய தாத்தா, அதுக்கப்புறம் அவங்களுடைய தாத்தா, அவங்களுடைய அப்பான்னு சொல்லிட்டு 7 தலைமுறையை வந்து கூப்பிட்டு தான் அந்த புரோகிதர் வந்து நமக்கு வந்து தர்ப்பணத்துக்கான மந்திரம் சொல்றாரு. இவங்க வந்து இந்த தர்ப்பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. திரும்ப இவங்க மறுபடியும் மேலோகத்துக்கு அனுப்புவாங்க. அதுக்கும் ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தின் அடிப்படையில் திரும்ப 7 தலைமுறையும் இந்த தர்ப்பணத்தை வாங்கிட்டு திரும்ப போங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. இது வந்து அமாவாசை நாட்களில் செய்யணும். எல்லா அமாவாசை நாட்களையும் செய்ய முடியாத போது கூட தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த 3 அமாவாசையில கண்டிப்பா செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டுல வந்து சமைச்சு வச்சிருக்க பதார்த்தங்களை அவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு, எதற்காக வந்து முன்னோர்கள் வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு கேட்டீங்கன்னா, நம்ம பரம்பரையில ஒரு குழந்தை பிறப்பதற்கும் இருப்பதற்கும் எப்படி குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் தேவைப்படுகிறதோ அதே மாதிரி முன்னோரோட ஆசீர்வாதமும் வேணும். ஒரு குடும்பத்துல முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையலை அப்படின்னா அந்த குடும்பத்துல எந்த நடந்தும் நடக்காது. ஒரு குடும்பத்துல முன்னோர்களுக்கு சித்தார்த்தம் கொடுக்கல, தர்ப்பணம் கொடுக்கல, அந்த குடும்பத்துல எந்த நடந்தும் நடக்காது. ஏன்னா இது வந்து அவங்க வழியா நமக்கு வந்து கொடுத்துருக்காது. நம்ம வந்து அவங்களுக்கு நன்றி கடன், இந்த பிறவியை நமக்கு கொடுத்து இந்த பிறவியை நம்ம முழுமையாக வாழ்ந்து இந்த பிறவியை நம்ம முடிக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம முன்னோர்கள் தான் இல்லையா, அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதா அந்த தர்ப்பணம் கொடுக்குறது. இதை வந்து கண்டிப்பா கொடுக்கணுன்றதான் இந்த அமாவாசை நாட்களுடைய சிறப்பு. இந்த தாய் அமாவாசையில எல்லாரும் அவங்களுடைய வீடுகளில் வந்து முன்னோர்கள் நினைச்சு சாமி கும்பிட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு எல்லா வரங்களையும் அவங்க கிட்ட கேட்டுப்பெறலாம். தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டோம், நம்ம விரதம் முடிச்சதுக்கு அப்புறமாக சாயங்காலம் பக்கத்துல கூடிய சிவன் கோவில போய் உங்க முன்னோர்கள் இணைத்து ஒரு அகண்ட தீபம் ஏத்துங்க. ஒரு சின்ன ஒரு விளக்குல வந்து நல்லெண்ணெய் ஊற்றி மோட்ச தீபம் ஏத்துங்க. ஏற்றி வந்து சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கோங்க, சுவாமி எங்க முன்னோர்களுக்கு இது வரைக்கும் நாங்க தர்ப்பணம் கொடுக்கல, இன்னைக்கு நாங்க கொடுத்துட்டோம், இது அந்த ஆன்மா ஏத்துட்டு அந்த ஆன்மாவுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழிகாட்டுங்க சுவாமின்னு சுவாமி கிட்ட வேண்டிட்டு உங்களுடைய விரதத்தை முடிக்கணும். இதுதான் வந்து அமாவாசையோட சிறப்புகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புது தொழில் தொடங்குறதுக்கும், புதிய வாகனம் வாங்குறதுக்கும், வீடு கட்டுறதுக்கும் நமக்கு எதெல்லாம் வளர்ச்சியில வேணுமோ
அதெல்லாம் வளர்ச்சி அடையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 15 நாட்கள் இருக்கும். இந்த 15 நாட்கள்ல ஒரு நாட்களை தேர்ந்தெடுத்து அந்த நாட்கள் நீங்க செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். இதான் வந்து அமாவாசையுடைய தனிச்சிறப்பு. இந்த தை அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம தர்ப்பணம் கொடுத்து விரதம் இருந்து நமக்கு என்னெல்லாம் வேணுமோ சிவபெருமான் கிட்டையும் நம்ம முன்னோர்கள்ட்டையும் வேண்டி அந்த வரங்களை வாங்கி வளமான வாழ்க்கையை வாழலாம். மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ற எல்லாருக்கும் ஒரு கிவ் அவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம். உள்ளூர் வெளியூர் எங்க இருந்தாலும் சரி கொடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க. அது போக இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்ல உங்களுடைய தகவலை வந்து எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா நான் வந்து எடுத்துட்டு உங்களுக்கு வந்து கொரியர் போட்டுட்டு இருக்கோம். அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்மிகில் வளாது வைக மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நெற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வினதி வில்லங்க உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.